வக்ரதுண்ட மகாகாய கோடிசூர்ய சமர்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷ சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகராம். புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினம் தினம் பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்பா இதிலெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது மேலே இருக்கிறவன் தான் கை கொடுக்குறான். சத்தியமாக என் லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாது, இறைவன் ஏதோ காப்பாற்றின்னு இருக்கேன் எனக்கு தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு நபர்களாக சொல்லும்போது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு கால், அந்த காலில் அவங்க சொல்லக்கூடியது, சார் எங்கள் லைஃப்பில் எல்லாருமே, அதாவது இந்த குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் சார், பட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வெளிநாடு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியை கூப்பிட்டு வந்தேன், என்னோடய சொந்தத்தை கூப்பிட்டு வந்தேன், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் அவ்வளோ பேர், சின்ன இடம்தான் ஆனால் அவ்வளோ பேர் இருந்துட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வீடை வந்து வாங்கினோம். இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி கடைசியில் இன்றைக்கி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருமே இந்த வீட்டில் நான் மட்டும் இருந்துட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துட்டுருக்கு. அவங்க நல்லா டெவலப் பண்ணி விட்டேன், ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படி இருந்த இடம், ஒரு 4 நட்சத்திரம் கூட 4 பேர் ஒன்று சேர மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரசன்னம் பார்க்குறா. அவளுக்கு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது. இந்த பூர்வ புண்ணிய தோஷங்கள் இவ்வளோ படுத்துறது ஒரு மனுஷனை தனிமையாக இருக்க விட்டுருச்சு. நாளைக்கு அவாவா வீடு சௌகரியமாக இருந்தது, சொத்து பிரிக்கிறாளோ இல்லையா, அவாவா சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. பட் இவா வந்து ஒரு 4 நட்சத்திரம் கூட யாருமே ஒன்றும் சேர மாட்டேங்கிறாளேன்னு வருத்தம் இருந்தது. அதுக்குண்டான பிராயஸ்தங்கள் எடுத்து பண்ணிட்டா. பிராயஸ்தங்கள் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி, அடுத்து ஒரு ஃபேமிலி, அப்படியே ஒவ்வொன்றா கூட ஆரம்பிக்குது. ரொம்ப ஆனந்தப்பட்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாருங்கள், பிரசன்னம் பார்க்குறதுல இவ்வளோ ரகசியங்கள் வந்திருக்கு. தனிமையாக விடப்பட்ட ஒருத்தங்க, அவங்களுக்காக இன்றைக்கி கொஞ்சம் சொந்தங்கள் வந்து சேருது. அவங்க பெரிய நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுவா சார், ஐ பிலீவ் இன் திஸ் அப்படின்னு சொல்ல வரா. ஸோ அந்த பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு அனுகிரகம் கடவுள் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு ஒரு வே கொடுத்துருக்காரு. அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதவிகரமாக இருந்திருக்குங்கிறதுல ஆனந்தத்தை கொடுக்க இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். 1/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:15 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய திதி இரவு 10:34 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 11:15 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மகர ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லது. அதே சமயத்தில் செவ்வாய் அன்னைக்கு பார்த்துட்டேன்னா இந்த இட சம்பந்தமான விஷயங்கள் டாப்பிக்கெல்லாம் எடுத்துட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உண்டான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் உழைப்புகள்லாம் இருக்குது, முயற்சிகள்லாம் இருக்குது, நல்லதெல்லாம் நடக்கும். வீடு, இடம், பொருள், வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விடாது பல விஷயத்தை யோசித்து கொண்டு இருப்பீங்க, அப்படியாக்கும் பல. இதனால் என்னென்னா ஒரு காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும். ஃபஸ்ட்டு அந்த காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்கிறது தான் சிம்பிள். என்னென்ன உங்களுடைய 5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாலோ அதை அப்படியே எடுத்து செயல்படுத்திட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. சில பேர் உங்களை பற்றி பேசும்போது மன சங்கடமாகும். இல்லை இவ்வாலாம் என்ன இப்படி நினச்சே பார்க்கல, என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்களே, ஏன் இப்படி இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தேடுவேல் ஆடே எங்கள் அப்பா, அந்த தேடி இது கிடைக்காம விடவே மாட்டேன். அதுக்கு எடுக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு வெளியில் வரும். இதெல்லாம் சின்ன வயசில் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி யோசனை கடைசியில் தேடுறதை மறந்துடுவேன். அந்த மாதிரி பல நேரங்களில் சிலதை மறந்து வைப்பில். ஏன்னா பல யோசனை, வேற ஒன்றும் இல்லை, பல யோசனை. இந்த யோசனை இருக்கும்போது தேடுதல்கள் இருக்கும். தடங்கல்கள் வர்றது, இந்த தடங்கல்கள் போகிறதுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப மஸ்ட்டு. மேஷ ராசிக்கு முயற்சிகள் பல விதத்தில் உதவும். சொந்த பந்தங்கள்லாம் நம்பலாமா வேண்டாமா, குட் ஆர் பேட்,
இப்படி சொல்கிறா, ஓகேவா இல்லையா, இப்படி பலவிதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் மனசில். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுதே கொஞ்சம் சூதாரிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே, வா பாரு, முந்தையெல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தா இப்போ பாரு எப்படி மாறுதல் இருக்கு. முந்தையெல்லாம் மதிக்கவே மாட்டா, இப்போ பாரு எப்படி மதிக்கிற, காசு வந்தா மதிப்பா சார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவான். இன்னொருத்தர் பாரு முந்தையெல்லாம் காசு இருக்கும்போது என்ன மதிப்பு, இப்போ பாரு கண்டு கூட மாட்டேங்கிறா. மதிப்பு மனுஷனுக்கு இல்லை சார், காசுக்கு தான், பதவிக்கு தான் அப்படின்னு பக்கத்தில் இருக்க சொல்லுவாள். ரெண்டு துருவத்தையும் பார்த்துடுவேன், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாளா சார், உண்மையானவா ஒரே ஒருத்தர், கடவுள் காமிக்க மாட்டேங்கிறாரே. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், பல நேரத்தில் யோசிக்கிறேன், எங்கேயா விட்டுட்டு ஓடிடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பல சில யோசனைகள் ரிஷபராசி என்பர்களுக்கு அப்பப்போ ஏற்படும். இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டுருப்பேன். பல நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா பாசிட்டிவான திங்கிங் தான் இனிமேல் நம்ம வச்சுக்கணும், யாரையும் நம்பப்படாது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கையெழுத்து போட்டு பத்திரத்தில் எழுதி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் சில பேர் உங்களை எதிர்த்து சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு கடமையை செய்யுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களே, நல்வழி இறைவன் காமிக்க மாட்டாரான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம், டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில முயற்சிகள்லாம் விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக ஒரு காரியத்தை செய்வேல், அது மற்றவாளுக்கு அது ரொம்ப பிடித்தமானதாக மாறும். மிதுனராசி அன்பர்கள் பேச்சில் திறமை கொண்டவர்களாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் கண்டிப்பாக பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலை வேண்டாம். பல நேரங்களில் பல பேர் தளர்ந்து உங்களை பேசினாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல், தைரியமாக இருக்கலாம். மிதுனராசி நேயர்களுக்கு கடக ராசி அன்பர்களே, எல்லா வேலையும் என் தலையில் போட்டுட்டான், எப்பா சாமி முடியல, நானும் படாத பாடுபடுறேன், 1 2 3 சொல்ல முடியாது சார். எப்போ சார் நல்ல நேரம், எப்போ நல்ல நேரம், முடியல அப்படின்னு பல நேரங்களில் இந்த பழைய படத்தில் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. அதே மாதிரி பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கணவர் மனைவி ஃபேமிலியில், மனைவி கணவர் ஃபேமிலி மேலே, இவ எதுக்கு சும்மா வந்துட்டே இருக்கா, பாப்பா ஃபோன் எடுத்தா நச்சுங்கிறாங்கன்னு படத்தில் சில மாதிரி ஃபோன் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க சார். பேசுகிறா அப்படி என்னத்தை பேசுகிறாளோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகராசி என்பர்கள் இல்லாத பிரச்சனைக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற யோசனைகள் வந்துட்டுருக்கும். கேமராமேனாக இருந்துட்டுருக்கவங்க, சினிமாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, பாட்டு கற்றுட்டு இருக்கிறவங்க, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபிசிக்கல் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய சான்ஸ், புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை ஆட்டோ மோடில் போடணும்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். எஸ்ஓபி மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆஃபீஸ் நடக்கணும். ஃபஸ்ட்டு பணத்துக்காக நம்ம கஷ்டப்படணும், பணம் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்து பார்ப்பீங்க. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில முக்கியஸ்தர்கள் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விரயம் பண்ணால் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அதனால் முந்தி இருந்த சில நபர்களை மாற்றி புது நபர்களை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், வீடு மாற்றமும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் விரயமாக இருந்தாலும் பின்னாடி லாப பிரயாணமாக மாறும், கவலை வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு
ஒரு காரியத்தை எடுக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போவீங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படியோ இறைவன் துணை நிற்கிற முந்தியெல்லாம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போ பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதே அப்படிங்கிற சந்தோஷங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப வயசானவா யாராவது சமீபத்தில் இழந்திருந்தால் அதை பற்றிய துக்கங்கள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பய உணர்வுகளோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நான் பட்ட கஷ்டத்தில் நினச்சி பார்த்தா இப்போ வருத்தமாக இருந்துட்டுருக்கு. பல பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சேரிட்டியெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பெண்கள் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆண்டர்ப்ரனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி நண்பர்களே. துளாராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் வெற்றி பெறணும், பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக எடுத்து பண்ணணும். குறிப்பாக கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸ் சேரணும் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிறவங்க, பப்ளிக் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆச்சரியங்கள் இருக்குது. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. அரசாங்கத்திலேருந்து உதவிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, இன்றைக்கி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், முக்கியமான இடங்களில் முக்கியமான செலிபிரிட்டிஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்க மூலமாக கான்டாக்ட்ஸ் கிடச்சி அதன் மூலமாக உங்கள் தொழிலை பெருக்கிறதுக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் துளாராசி நண்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்களை பற்றி யோசிப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே சமயத்தில் திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். வெளிநாட்டில் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மேலே போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, படிப்பும் வேலையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு. கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுராசி அன்பர்களே, என்னை போட்டு சாதாரணமாக படுத்தலை, இறைவன் வந்து போட்டு பாடாப்படுத்தி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். ஆமாம் சார், நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், இருந்தாலும் சில வேறு காசு நிற்க மாட்டேங்குது சார், எனக்கெல்லாம் டைமெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். மாறிடுச்சா என்ன இப்படி படுத்துறது அப்படின்னு சில நேரங்களில் சில யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கு. அதெல்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பல நேரம் பல பேர்த்த பார்த்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ஏற்படாது. இவா ஏன் இப்படி இருக்கா, நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்துங்க, வேலையில் இருக்கவா வேலையில் கவனம் செலுத்துங்க, குடும்பத்தில் இருக்கவா கடமையை மட்டும் பண்ணுங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. டூ யுவர் டியூட்டி, இட் ஆல்வேஸ் கெட் சக்ஸஸ் ஃபார் யூ அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எடுத்து செயல்பட்டு பாருங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு? தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, சில நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறது, அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பிரதிபலன் எதிர்பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாள். சொந்த பந்தத்தில் யாருக்கா கல்யாணம், நீங்கள் பேசி முடிவு, அதெல்லாம் சூப்பர், ஆஹா பொண்ணு வீட்டில் ஓகேன்னாச்சு, நீங்கள் ஏன் கவலை கிடைக்கும் போது திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி படப்படன்னு அந்த காரியத்தை எடுத்து செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பா. ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவா, லெக்சரராக இருந்துருக்கா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கா, புதிய இடத்துக்கு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மற்றவாளுடைய பேச்சை கேட்டு சில நேரங்களில் சில காரியத்தை முடிவெடுக்கப்படாது. கவனம் என்பது தேவை. உங்களுடைய சுய சிந்தனையில் பண்ணணும். இப்படி தாங்க பேசி இந்த காரியத்தை முடிச்சு விட்டேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடப்படாது. அதனால் மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி மற்றவா காரியத்துக்கு வேகமாக செயல்பட்டு சில காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. அதே போன்று உங்கள் காரியத்தில் இருக்கும்போது 100% யோசிச்சுக்கணும். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி நேயர்களுக்கு.
கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் முந்தி மாதிரி இப்போல்லாம் யோகா, தியானம், எக்ஸசைஸ் ஃபிட்னஸுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இனியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாருங்களேன், அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்து பாருங்கள், நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி ஒரு 10 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுவிடுவேன். இப்படி பல வருஷங்களாக பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், பாதியாக இருந்து கொண்டு இருக்குது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பணம் வரும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேருக்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது தப்பு கிடையாது, இருப்பினும் அதில் நம்மளுடைய ஐடென்டிட்டி போயிடக்கூடாது, அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக அனுபவம், தெய்வீக அனுகிரகமும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. மீன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். மாற்றங்களே மாறாதுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது. சினிமா டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துருக்கோம், ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புதுசாக ஒரு கதையாசிரியராக இருந்துட்டுருக்கவங்களும் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவருடைய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். பிடித்தவாளை சந்திப்பில் முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் இந்த உலகத்தில் முக்கிய அன்பெல்லாம் வைக்கிறா, எப்போ எல்லாம் போலி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசில் நினச்சின்னு இருப்பில். எது நடக்கிறதோ அது நன்மைக்கேங்கிற எண்ணங்கள் மனசில் போகும். மீனராசி நண்பர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எல்லாரும் இட சம்பந்தமான விவகாரங்கள், இட சம்பந்தமான ப்ராப்ளம், இட சம்பந்தமான விஷயங்கள் இதை அனுபவிச்சுட்ருக்காங்க. இந்த இட சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு 2 புஷ்பத்தை அருகம்புல்ல போடுங்க. முருகப்பெருமானுக்கு 2 புஷ்பத்தை, அரளி புஷ்பத்தை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 12 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு, பிள்ளையாருக்கும் முருகருக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு, அந்த சன்னிதானத்தில் ஒன்று நீங்கள் கோயிலில் பண்ணலாம், இல்லை வீட்டில் பண்ணலாம். அங்கேருந்து இந்த இட சம்பந்தமான விஷயம், பூர்வீக இடம், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடம், ரியல் எஸ்டேட்டு, இட சம்பந்தமான விவகாரங்களை பற்றி பேசி பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டிரம் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத இந்த இட சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசி பாருங்கள். அது நீங்கள் ஆரம்பித்த நேரம், அது பின் நாட்களில் ரொம்ப இத்தனை நாள் அப்படி இழுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இட சம்பந்தமான உண்மை என்னங்கிறது தெரிய வரும், அதோடைய ரியாலிட்டி. இது நடக்கும் நடக்காதுங்கிறது ஒரு நிர்ணயமாவது இந்த நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரும். இதை தவிர செவ்வாய்க்கிழமை இல்லாத எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்னா, புனர்பூச நட்சத்திரம், அடுத்தது விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லேயும் நீங்கள் இட சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 அருகம்புல்ல போட்டு, 2 அரளி புஷ்பத்தை போட்டு, 2 விளக்கு ஏற்றி வச்சு சுவாமி சந்நிதியிலையோ, அப்படி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு வெளியிலையோ, அப்படி இல்லைன்னா வீட்டில் சுவாமி ரூம்லேயோ உட்காந்து இதை பற்றி பேசி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், அதில் உண்மையான என்ன நடந்தது, அதனுடைய ரியல் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிய வரும். இது நடக்குமா நடக்காதா, இது கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா, இது வியாபாரம் ஆகுமா ஆகாதா, இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவு வருமா வராதா, இந்த பிரச்சனை தீருமா தீராதாங்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இந்த சின்ன பரிகாரம் இவ்வளோ பெரிய பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. 1க்கு 2 முறை அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம், நட்சத்திர ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கீழே இருக்கக்கூடிய www.astromaheshi.com இதில் நீங்கள் போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு பலாபலன்கள் பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.